ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் நம்ம இப்போ பிசியில் விளையாட போகிறோம். ஏன்டா ஆல்ரெடி மைன்கிராஃப்ட் ஆரம்பிச்சிட்டேன், பிசியில் வேறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், பிசியில் நான் உங்களுக்கு கொஞ்சம் இதுவான விஷயம்லாம் காமிக்கிறேன். அது தாங்க இப்போ நடக்க போகுது. ஓகே, வேர்ல்டு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். கூட நீங்கள் கேட்பீங்க, எப்போத்தாலும் ஏன்டா இந்த செட்டிங்ஸை வச்சு விளையாடுறேன்னு. எனக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால தான் என்ன ரெசிபி வேறையா. ரெசிப்பிலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ரெசிப்பிலாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம எல்லோரும் இது தான் பண்ணுவாங்க. எனக்கு நல்ல ஒரு வாட்டமான இடம் செட் ஆகிடுச்சு. இதோ கோல் இருக்குது, ஸ்டோன் இருக்குது, மரம் இருக்குது, டெட் பிளாக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு பிளான்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு உருவாக்கிடுவோம். ஏன்டா பக்கத்துலேயே வருது, பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா முடியாது கேஸ். அது ஒரு பக்கு, அது சும்மா காமிக்கானா நம்மளால் செய்ய முடியாது. அதுதான் இதில் ஒரே ஒரு பிரச்சனை. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டிக்ஸை கொஞ்சம் செஞ்சுட்டு அப்படியே இது கொஞ்சம் வச்சுட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உச்சு 3 கிராஃப்டிங் டேபிளா? ஐயோ, அங்கே தப்பாக செஞ்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இதோ இதில் நம்ம போய் 1 2 ரெண்டுமே தூக்கி போட்டுருவோம். 1 2 3 போயிடு. வா ஓகே. ஏன்டா ஸ்டார்டிங்லேயே உனக்கு கொலாரா அப்படின்னு கேட்பீங்க. என்னன்னே தெரில, ஸ்டார்டிங்லேயே எனக்கு கொலாரா ஆரம்பிக்குது. நான் பிசிலே நான் தான் இப்போ முதல் தடவையாக விளையாடுறேன். ஓகே, ஒரு பிளாங்க்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, ஆன் பண்ணுவோம். ஏய் ஏங்க மவுஸு திருப்புன்னு எதுக்கு இப்படி போகுது? இருங்க, ஏதோ ஒரு இதுவாக இருக்குது. ஓகே, எடுத்துட்டேன். இப்போ இது ஓகே வெயிடா. இப்போது இருங்க, இதை எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் இங்கே வச்சிடலாம். போடு. ஓகே, இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கே அடிக்கவே முடியல சுத்தமாக. ஓகே, மெதுவாக இருங்க, ஃபஸ்ட்டு போய் நான் செட்டிங்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், இப்போ மவுஸ் வந்து சருன்னு போவோம், உங்கள் கண்ணுக்கே தெரியாது. ஓகே, 1 2 3 ஓகே வந்துச்சு பார்த்தீங்களா? உங்கள் கண்ணுக்கே தெரியாது, அந்தளவுக்கு வேகமான செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏங்க முன்னாடி ஒரு உல்ஃப் இருக்குது. பார்க்க நல்லதாக தான் இருக்குது, அடித்து அது ஆகாது தான் நினைக்கிறேன். எங்கே ஓடிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஸை செஞ்சுப்போம். 1 இது போடு, இப்படி போடுறேன். ஓகே, ஒரு ஆக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பிக். இன்னொரு மரத்தோட இதுவும் நம்மளுக்கு வேணும், அதாவது லாக் நம்மளுக்கு இன்னும் வேணும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டோனேஜ் போக முடியலையே. ஓகே வந்தாச்சு. இப்போ எந்த மரத்தை நோண்டுறது? சரி, குத்து மதிப்பாக எல்லாமே நோண்டுவோம். ஓகே, நோண்டு வெட்டுறோம், நோண்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். ஓகே, இந்த ஸ்டார்டிங்கே எனக்கு பிசி ரொம்ப கோரால் பண்ணுது. போவ என்னென்ன பண்ண போதோ. ஐயோ, நினச்சி பார்த்தாவே ஐயோ நினச்சி பார்த்தாவே அப்படியே நடுங்குதுங்க எனக்குள்ள. ஓகே, இப்போ நம்ம ஓகே இப்போது இங்கே பாருங்க, அடிக்கடி திரும்புது, சுத்தமாக பண்ண முடியல. ஓகே, அப்போவே பண்ணுவேன். ஏங்க இப்போ பக் கிளியர் ஆகிடுச்சின்னு தான் நினைக்கிறேன். ஏங்க ஆமாங்க, பக்கு கிளியர் ஆகிடுச்சி. இப்போ நான் சொன்னேன்ல, பக்குனால அது பக்கத்தில் காமிக்கோ பண்ண முடியாதுன்னு, இப்போ பண்ண முடியுது. ஓகே, ஒரு பிக்காக்ஸு வெட்டுறா. என்ன கீழே பாயிண்ட் தெரியுது?
அந்த மாதிரி போயிட்டு தெரிஞ்சோ ஒரு வேளை அந்த க்ரீன் வந்து ரெட்டாக மாறி அந்த லைனு போயிட்டு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சுன்னா உடஞ்சிடுமோ. மேக்ஸிமம் அதாக தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இன்வென்ட்ரிக்கு போய் என்ன பண்ணுவோன்னா 1 2 நம்ம இந்த மாதிரி வச்சு பாடுறா, அப்போ தான் நம்மளுக்கு சேஃப்டி. ஓகே, ஃபஸ்ட்டு மைனு. ஏன் ப்ரோ ஒழுங்காக சவுண்டு கேட்க மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பக்குனால தான். எல்லோரும் நினைப்பீங்க ஏன் ப்ரோ உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பக்கு வருமோ அப்படின்னு. சில கேம்ஸ்லாம் நல்லது நடந்துருக்கு, அதான் பக்கே இல்லாமல் நிறைய வாட்டி லக்கில் தப்பிச்சிருக்கேன். ஆனால் என்னன்னே தெரில, முக்கியமான கேமில் ஹாரரான கேமில் இன்னும் முக்கியமான நேரத்துலக்குள்ளே பக் ஆகிடுது. ஒரு வாட்டி நெக்ஸ்ட் பாக்ஸில் கூட அப்படி தாங்க பயந்துட்டேன், போட முடியாதோன்னே. கஷ்டப்பட்டு ரேங்க் எடுத்துருக்காங்க, நான் அதில் பயந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அதில் என்னன்னா வைரஸ் அதிகமாகிடுச்சு ஃபோனில், அதனால தான் உள்ளே போக முடியல. ஓகே, இப்போது நம்ம ஆக்ஸே செஞ்சு வச்சுப்போம் கைஸ். நான் ஓகே இதே செஞ்சு வச்சுப்போம். நான் ஆக்ஸில் நம்ம செஞ்சது ஒரே காரணம் மரத்தை வெட்டுறதுக்கு. ஓகே, இன்னும் இந்த மாதிரி உட்டன் இதுவும் எடுக்கிறதுக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபுல் ரெடியாக பக்காவாக இருக்கும். இனிமேல் யார் வந்தாலும் போத்தல்றதுக்கு நம்மக்கிட்ட தைரியம் இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட ஸ்வாட் இருக்கே. இப்போ அந்த டாக் எங்கே அதை அடித்ததா மீட்டாச்சு எடுத்துக்கலாம். இல்லை வேணாம், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதை வச்சு பண்ணுவோம். இல்லை நம்ம இதை வச்சே பண்ணுவோம், ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங், ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் எதுவாக இருந்தாலும். ஃபஸ்ட் நம்ம கோல் எங்க இந்த மைண்ட் கிராஃப்ட்லேயே வில்லேஜ் எனக்கு அந்த மைண்ட் கிராஃப்டில் ஈஸியாக கிடச்சிருச்சு, பக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த பிசியில் சுத்தமாக கிடைக்கலங்க எனக்கு. வேணால் நான் வந்து அடுத்த வீடியோ இது போடும் போது காமிக்கிறேன். நான் 2 வேர்ல்டு க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஒன்று சர்வைவல், ஒன்று க்ரியேட்டிவ். அது சும்மா ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு உருவாக்கினா அது லேக் ஆகிடுச்சு, அதை டெலீட்டும் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு சர்வர் அதாவது வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய நேரம் எடுத்துக்கிச்சு. ஓகே, இப்போ வளவலன்னு பேசாமல் ஃபஸ்ட் நம்ம போய் வில்லேஜை தேட ஆரம்பிப்போம். ஏம்மா எங்கே எவ்வளோ பெரிய குழு. ஓகே, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இல்லைங்க நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கன்னு. கூட உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், அந்த 73 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். 50 வந்தால் போகிறேன்னு சொன்னோம். கூட ஹாப்பி கிருத்திகை சொல்லிக்கிறேன், ஏன்னா கிருத்திகை நாள் தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், போடுறது வேறு நாள். ஸோ ஹாப்பி கிருத்திகை கைஸ். கூட கமெண்ட் செக்ஷனில் இப்போது ஒரு சவுண்டு வந்துச்சு, அது கேவ் சவுண்டு. கேவ் சவுண்டு கேட்டு யார் யாருக்கெல்லாம் பயமோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அஃப்ரைடுன்னு போடுங்க, இல்லைனா பயம், இல்லைனா ஸ்கேர் அப்படின்னு போடுங்க. இந்த யார் யாருக்கெல்லாம் மைண்ட் கிராஃப்ட் பிடிக்குமோ, இல்லைனா ஓபி தலை சேனல் பிடிக்குமோ மறக்காமல் ஓபின்னு போட்டு விட்ருங்க. ஓபி தலை சேனல் பிடிக்கும்னா அதே பிடிக்கலன்னா நான் எதுவும் சொல்ல விரும்பலை, அது உங்கள் இஷ்டம். அது யாருக்காரெல்லாம் மைண்ட் கிராஃப்ட் பிடிக்குமோ லைக் இட் அப்படின்னு போடுங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இந்த மாதிரி ஷார்ட்டை வச்சா தான் நான் கண்டுபிடிக்க முடியுது. இந்த மாதிரிலாம் பெருசாக லிஸ்ட்டு கொடுத்தா எங்களாம் எப்படி சொல்கிறது, என்னாலே படித்து தெரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோவா தெரிஞ்சிக்க முடியும், இருந்தாலும் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுத்தா யாராவது பண்ணுவாங்களா? ஸோ நம்ம வந்து கம்மியாகவே கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்மளுக்கு நிறைய போனி மாட்டுது. இது கொஞ்சம் இப்படி தள்ளி விடணுமே. ஓகே மாட்டிச்சு, போடு இந்த மாட்டில். ஏய் கம்னு கொஞ்சம் இதுவாக ஓடினே இருக்குங்க. ஏய் போட்டேன். பிசியில் ஒழுங்காக எதுவுமே வர முடியுது கைக்கு. அதாவது என்னென்னா கை கட்டினது வாய் கெட்டாத மாதிரி இருக்குது. கஷ்டப்பட்டு மைண்ட் கிராஃப்ட் பிசியில் இறங்கினேன், ஆனால் கடைசியில் போடுங்க நம்மளுக்கு ஒரு லக்கு. இப்போ நம்ம இங்கே பெட்டு செஞ்சுக்கலாம்.
போடு. ஓகே, இப்போ நம்ம பெட்டு செஞ்சுக்கலாங்க. ஓகே, பெட்டு 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 எங்கள் பெட்டு வரல. ஐயோ ஐயோ எங்க பெட்டு வரல. நல்ல வேலைங்க, நம்மளுக்கு ஷீப்பு கிடச்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம பெட்டு உருவாக்கி வச்சுப்போம். இன்னைக்கு நைட் நம்ம இங்கே தான் தூங்க போகிறோம். தூங்குடா. பா. ஓகே, இப்போ நம்ம பயணத்தை தொடரலாம். கூட கைஸ் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம், ஆனால் ஒரு கமெண்ட் கூட இதில் இல்லைன்னு நினைக்கும் போது எல்லா யூடியூபர்ஸுமே என்ன கேவலமாக நினைப்பாங்க கைஸ். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதை சாப்பிட்டுப்போம், அதுக்கப்புறம் இதை அடிப்போம். ஐயோ, ஓகே, எல்லா சேனல்காரங்களும் எனக்கு கிண்டல் அடிக்கிறாங்க கைஸ். ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. கூட மேனன்ட்லாம் இல்லைங்க கைஸ். இதோ யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணி விளையாடணுன்னு வீடியோவை கேட்கணுன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் ஃப்ரெண்டுன்னு போட்டு விடுங்க. அப்போ தான் எந்த நல்ல ஃப்ரெண்டு கூட ஜாயின் பண்ணி விளையாட முடியும்னு என்னால் பார்க்க முடியும். ஓகே, கூட மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அமுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் உடனே போடுற வீடியோஸு, முக்கியமான வீடியோஸில் உங்களுக்கு கிடைக்கும், பார்க்க முடியும். ஓகே, அப்போவே சொன்னாங்க கைஸ், இந்த மைன்கிராஃப்ட்லேயே இதுதான் ஒரே ஒரு தொல்லை. எவ்வளோ தூரம் போனாலும் நம்மளுக்கு கிடைக்கவே கிடையாது. அப்பாரு எவ்வளோ தூரம் போய் தேடிட்டுருக்கேன், என்னால் சுத்தமாக கண்டே பிடிக்க முடியல. ஸோ வில்லேஜ் கிடச்சா அங்கே கொஞ்சமாக திருடலாம். ஏண்டா திருடுறதுக்காகடா இப்போது தேடிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மட்டும் இல்லை கைஸ், ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னு அப்புறமா சொல்கிறேன். வில்லேஜ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம், இல்லைனா நம்ம அடுத்த பார்ட்டில் தாங்க வில்லேஜை தேடணும். இல்லைனா வீடு தான் கட்டணும். வேறு என்ன பண்ண முடியும்? ஓகே, போச்சுடா. நம்ம தான் குரங்கு விட கேவலமாக தாவுறோம். இன்னும் குரங்கு பார்த்துச்சுன்னா என்னென்ன பண்ணோம்? கண்டிப்பாக எங்கள் ஊர் குரங்குலாம் இல்லை, வேறு ஏதோ குரங்கு இருந்துச்சுன்னா இவன் ஒரு குரங்கு தான் சொல்லிட்டு நாமளே ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். எப்பா அதெல்லாம் நினச்சி பார்த்தாவே. ஓகே, நம்ம வளவலன்னு பேசாமல் ஃபஸ்ட்டு எல்லா சாப்பாடையும் எடுத்துகிட்டு நம்ம இடத்த கண்டுபிடிப்போம். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது, இதை அடித்து போயிருங்க. என்ன ஓய் ஏங்க எது துப்புன சத்தம்? செய் எங்க எச்சோ துப்புதுங்க. செய் எச்சோ போய் துப்புது, அதுக்கெலாம் நம்மளுக்கு ஆட்டு போகுது. அசிங்கம் கைஸ். நம்ம ஒரு எல்லாருக்குமே போடுங்க. கெட்டதுலே ஒரு நல்லது, நம்ம வந்து அந்த பிக் அடிக்க போகும்போதே நம்மளுக்கு தூரத்துலேருந்து ஒரு வீடு தெரிஞ்சிச்சு. ஸோ இது இந்த மாதிரி ஒரு ஏங்க இது என்னது ப்ரீவிங் சொப்பாடி ஏங்க, இது ரொம்ப ரேரு ப்ரீவிங் ஸ்டாண்டு. இதை வச்சு நம்ம வந்து ஹீலிங் போர்ஷனு எது வேணால். ஏங்க இந்த பைல் ஒன் ஞாபகம் இருக்கா? போன வாட்டி என் கூட சண்டை போகிறான்னு சொல்லிட்டு சும்மா தட்டி விட்டேங்க, அதுக்கு போய் பட்டுன்னு அடிச்சிட்டான் மண்டையிலேயே. ஷப்பா அடி செதறிடுச்சு எல்லாமே பொருள் நம்மளுக்கு. ஓகே, கூட யாருக்கெல்லாம் அவுட் ஆகும்போது பொருள் நம்ம விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ செட்டிங்ஸில் போய் கீப் இன்வென்ட்ரி வச்சுடுங்க. நீங்கள் அவுட் ஆனால் கூட பொருள் உங்ககிட்டே தான் இருக்கும். ஓகே, ஏண்டா திருடுறியே, இது உனக்கு நல்லா இருக்குன்னு கேட்பீங்க. ஓகே, நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் எதுக்கு வில்லேஜ்னு. இதோ நம்ம
இது அந்த வீட்டை வச்சு நம்ம ப்ரெட்டு செய்ய முடியும். வீட்னா இது அங்கே இருக்கே அது உனக்கு எப்படா தெரியும்லாம் கேட்காதீங்க. ஏன்னா அந்த மைன்கிராஃப்ட் வீடியோலேயே சொல்லிட்டேன். நான் மைன்கிராஃப்டை பற்றி நல்லா பார்த்துட்டு வந்து விளையாடி உங்ககிட்ட சொல்கிறேன்னு டீட்டெயிலாக. ஓகே, இது என்னதுடா பம்கின்னா என்னதுடா அது அப்படின்னு கேட்பீங்க. சொல்லப்போனால் இது பம்கின் தான். பம்கின் ஷேப்பில் இருக்குது, ஆனால் இது வாட்டர்மெலன். ஓகே, இதுதான் நான் சொன்னதுங்க, அந்த வீட்டு மாதிரி இருக்கிறது. இதை வச்சு நம்ம ப்ரெட்டெல்லாம் செய்யலாம். ஓகே கைஸ், கூட இருங்க, இன்னொரு விஷயம் என்னென்னா இதோ இவங்ககிட்ட ட்ரேட் பண்ணலாம். அதுதான் ஒரே ஒரு நல்ல விஷயம். அதோ கூட இதில் ஒருத்தர் இருப்பாங்க, ஒர்க்கர் வீடு இருக்குல்ல, அங்கே வந்து ஒர்க்கர் வீடுனா நிறைய வில்லேஜஸ் வந்து கோலை வச்சு அதை வச்சுலாம் செய்வாங்கள்ல, ஸ்வாடு அதெல்லாம். அந்த இடம் தான் ஒர்க்கர் இடம். அந்த ஒர்க்கர்கிட்ட போய் நிறைய ரேரான திங்ஸ் தான் கொடுப்பான். நான் அதாவது மைன்கிராஃப்ட் மொபைலில் விளையாடும் போதே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதாவது நான் எப்படி சொல்கிறது, அப்போ ஒர்க்கர் வீட்டில் தான் நம்ம தங்கியிருந்தோம். அப்போவே அவங்ககிட்ட சொல்லியிருப்போம் ஒர்க்கர்கிட்ட எதெல்லாம் இருக்கும்னு. அவங்ககிட்ட ட்ரேட் பண்ணி நம்ம ஆக்ஸ் கூட வாங்கிட்டோம். ஓகே, இப்போ மேலே ஒரு வீடு இருக்குது இவன்கிட்ட. அப்படி ஓகே, இவன் விவசாயி போல் இருக்குது. விவசாயிக்கிட்ட கண்டிப்பாக ஃபுட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கலாம். ஏங்க சேடு இல்லைங்க, போடு சேடு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது இங்கேயே இருக்கட்டும், ப்ரெட்டும் இங்கேயே இருக்கட்டும்ங்க. ஓகே, ப்ரெட்டும் இங்கேயே இருக்கட்டும். ஏன்னா ப்ரெட்டு வந்து நம்மளுக்கு நிறைய ஹெச்பி கொடுக்கும். கூட வந்து பார்த்திங்கன்னா குக்டு ஃபுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெச்பி ஏறும். ப்ரெட்டு மாதிரியே இல்லைங்க, ப்ரெட்டு விடவே நிறைய ஏறும். ஸோ நீங்கள் வந்து மைன்கிராஃப்டை விளையாடுறீங்கன்னா குக்டு ஃபுட்டை சமைச்சிட்டு போங்க. ஓகே, மைன்கிராஃப்ட் விளையாட தெரியும், ஆனால் எப்படி குக் பண்ணுறது தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா ஃபர்னஸ்னு ஒன்று இருக்கோங்க. அதாவது ஒர்க்கர் வீட்டில் கூட ஃபர்னஸ் மாதிரி, அதாவது 2 ஹோல்ஸ் போட்டு ஐயோ ஏங்க கொஞ்சம் விட்டு இவன் மேலே பட்டிருக்கோம். நல்ல வேலை. ஓய் ஐயனு ஏங்க இவன் அயன் தருவான்னு நினச்சேன். கூட நான் வந்து அந்த மண்டியனை எப்படி போத்தல்றதுன்னா கற்றுக்கிட்டேன். மண்டியனை யார் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜிம் பாடி. சொல்லப்போனால் அவன் பேர் அயன் கோலம். அதனால்தான் அவன் அயன் கோலம்னால சொல்லப்போனால் அவன் அயனால் உருவானவன். அதனால தான் நம்ம ஒரே அடியில் அப்போ அவுட் ஆகிட்டோம். மெட்டல் அடி. ஸ்டீல் பாடின்னு சொல்லுவாங்களா, அது இவன் தான். அடே ஸ்டீல் பாடி, உன் நடிக்கிறதுக்கிட்ட ஒரு வழி இருக்குடா. ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா இதோ இது எடுத்துட்டா போதும். கூட இந்த எதுக்கு இவன் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாவலை இவன் தான். இப்போது ஜாம்பிஸ்லாம் வருதுல்ல, வில்லேஜில் கூட வரல, அதை அவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் இவன் இருக்கான். இவனுக்கு ஹெச்பி போகுமா இல்லையான்னு சொல்கிறேன், நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுப்பீங்க. ஓகே ஏங்க பயமாக இருக்குங்க, அடித்து போட்டுருவானோன்னு. ஃபஸ்ட் நம்ம எங்கே ரீசெட் பாயிண்ட் செட் பண்ணி. ரீசெட் பாயிண்ட்ரா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மைன்கிராஃப்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவுட் ஆன உடனே ஒரு அதே வீட்டில் வந்திருப்பேன். அதாவது அந்த பெட்டில் தூங்கிட்டோன்னா ரீசெட் பாயிண்ட்டுன்னு காமிக்கும். நம்ம அவுட் ஆனால் கூட இப்போது அமைக்கிட்டானா ரீசெட் பாயிண்ட்டுன்னு ஒன்று வரும். கீழே பாருங்கள், யூ கேன் ஒன்லி ஸ்லீப் அட் நைட். அதுக்கு மேலே ரீசெட் பாயிண்ட்டு இருக்குல்ல, அப்படின்னு வந்தால் நம்ம அவுட் ஆனால் கூட இங்கே தான் வருவோம். ஆனால் பொருள் மட்டும் அங்கேயே இருக்கும். ஸோ ஓகே, ஐயோ வரா ஏங்க லெஃப்டா ஏங்க லெஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வாடா ஓகே, இவன் அவுட் ஆகிட்டா. யார் வில்லேஜை காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். ஏன்னா நம்ம இப்போது மைன்கிராஃப்டில் வந்து நம்ம நைட் சர்வே ஒரு வாட்டி பண்ணுவோம். அப்போது நம்ம தான் கிங்கு. கூட வில்லேஜஸ்னு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்கக்கிட்டன்னு வர நம்ம காப்பாற்றணும் வில்லேஜஸை. இவன் வரத்து எவ்வளோ நேரம் ஆகும்? டே நீ உண்மையான பாதுகாவனா இருந்தா முடிஞ்ச வாடா.
இப்போது இவனை அடித்து தம்சம் பண்ணுறதுலாங்க நம்மளோட வேலை. போடு 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 போடு. ஓகே, இப்போ உடையிற சத்தம் கேட்குறதுல இவன் உடையிறான். இவன் அவுட் ஆகிட்டானா நம்மளுக்கு ஃப்ரீயாக அயன் கிடைக்கும். கொஞ்சம் இதுலேயே எடுப்போம். போடு போடு போடு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அயன் கிடச்சிருச்சு. தோ வெள்ளையாக இருக்குங்க பார்த்தீங்களா, அதுதான் அயனு. ஓகே ஓகே, இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ராவ் அயன், இதுதான் அயன். ஓகே, ஏதோ ஃப்ளவர் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஃப்ளவர் பிடிக்குங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம வில்லேஜுக்கு வந்துட்டோம். அயன் இல்லைன்னா இவனை தானே போத்தொழுவோம். உண்மையிலேயே அதுதான் எல்லோரும் பண்ணுவோம். நீங்கள் வேணால் ப்ரோ பிளேயர்ஸை பாருங்கள், வீடியோவில் ஸ்பீட் ரன்னுன்னு ஒன்று வைப்பாங்களாம். அப்போ வந்து என்ன ஆகும்னா இப்படி தான் ஆகுமா, அயன் கோலமை போத்தள்ளிடுவாங்க. அதுவும் ஒரு இதுவான விஷயம். ஆனால் அயன் வேணும்னா அவன் தான் போத்தணும், வேறு வழி இல்லை. கூட எதுக்கு நம்ம இவங்களை காப்பாற்றணும், ஓடிடலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க. இல்லைங்க, நம்ம ஓடிட்டா இந்த வில்லேஜை அப்படியே ஜாம்பியாக மாறிடும். ஏன்னா ஒரு ஜாம்பி வந்து ஒரு வில்லேஜரை அடித்தா வில்லேஜர் அப்படியே ஜாம்பியாக மாறிடுவான். இந்த வில்லேஜரை வந்து ஒரு ஜாம்பி அடிச்சிச்சுன்னா இவனும் ஜாம்பி தான். ஓகே, இவன் நம்மள அடிப்பான். ஸோ நம்ம இந்த வில்லேஜில் இருந்து தான் ஆகணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போயிட்டுருக்கணும், 21 மினிட்ஸாக போயிட்டுருக்கு. நீங்கள் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கேன் தெரியும். ஸோ 100 ரீச் பண்ணணும். நம்ம கூட அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன ப்ராமிஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ப்ராமிஸ். அந்த நெக்ஸ்ட்டு பாட்டில் ஓகே சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அந்த 2வது ப்ராமிஸ் என்னென்னா, எப்போ நம்மளுக்கு கோல்டு ப்ளே பட்டன் கிடைக்குதோ அப்போது நம்ம ஃபேஸ் ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கெல்லாம் எவ்வளோ வருஷம் ஆகுமோ. ஓகே, அதை போல் யோசிக்காமல் ஃபஸ்ட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே ஜோ ப்ரோ, எப்படி ப்ரோ நீங்கள் சேவ் ஆனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி ஹைட்டு கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை ரியல் லைஃப்பில். அதே மாதிரி இதுலேயும் ஹைட்டு கம்மியாக இருந்தால் நம்ம அவுட் ஆக மாட்டோம். அதிகமாக இருந்தால் நிறைய ஹெச்பி போவோம். ஸோ இதான் அதில் காப்பி. ஓகே, இப்போ நம்ம ஒரு வீடை கண்டுபிடிக்கணுங்க. ஓகே, இந்த வீடு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்து எப்படி போகிறதுங்க? ஓகே, புரியல நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு. ஓகே, வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா பெட்டிங் ஒன்று போட்டுட்டு கிராஃப்டிங் டேபிள் இங்கே ஒன்று. ஓகே, இப்போ நம்ம ஃபர்னஸ் செய்யணும். ஃபர்னஸ் எப்படி இருக்கும்னா, இருங்க, சில பேர் வந்து அந்த வீடியோவை பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபர்னஸ் பண்ணி காமிக்கலாம். ஃபர்னஸ் நாங்கள் ஃபர்னஸை காணும். இங்கே இருக்குது போடு. ஓகே, இப்போ நம்ம இங்கே ஃபர்னஸை வச்சு கோலிங் ஒன்று வச்சு அவள் தாங்க பற்ற வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு செஸ்ட்டு வேணும். செஸ்ட்டு வந்துடு ஜூம் மந்திரகாளி. ஓகே, ஒன்று வச்சுட்டு இதில் லார்ஜ் இன்னும் ஒன்று இருக்கும். பெருசாக நம்ம ஒரு செஸ்ட்டு உருவாக்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அது ஒன்று. ஓகே, யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, 2 ஆயிடுங்க போடே. ஃபஸ்ட்டு மூடிடுவோம். ஓகே, ஓகே, ஏன்டா பேசலன்னு கேட்காதீங்க, ஏன்னா ஒரு வாய்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். ஏன்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னா, எங்க 25 மினிட்ஸ் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து ஒரு கோலை மைண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை முடிச்சுப்போம். அந்த ஒரு கோல் எங்கடா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ
எனக்கு ஒரு டவுட்டுங்க, நம்ம எப்போ தான் டைமண்ட்லாம் முடிகிறதோ. ஓகே டைமண்டா, ஒரு வேளை நீ டைமண்ட் ப்ளே பட்டன் சொல்கிறியான்லாம் நினைக்காதீங்க. இதோ இந்த கேம்லேயே டைமண்ட்னு ஒரு மெட்டல் இருக்குது, மெட்டலோ எதுவா, அது எடுத்தால் தாங்க நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் கேட்பீங்க இதுக்கு ஒரு எண்டு இருக்கா இல்லையா இந்த கேமுக்கு அப்படின்னு. இருக்குது, அது என்ன என்றால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அதை நான் சொல்கிறேன். இது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். யார் யாரில் எதுவும் கேட்கணுன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா யாரும் கமெண்ட் பண்ணுறதில்ல. ஓகே இப்போ எப்படி குக் பண்ணோம் அப்படி தானே கேட்டிங்க. இதோ இதில் ஒன்று போட்டு இப்படி போட்டால் போதும், தாங்க குக் ஆகிடும். ஓகே ஸோ இப்போ கோலை நான் இங்கேயே வச்சிடலாம். ஓகே இப்போ எதுக்கிட்ட எல்லாமே இங்கே வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நம்ம அவுட் ஆகிட்டோன்னா கதம் ஆகிடும். ஸோ நம்ம எல்லா பொருளும் இங்கேயே வச்சுடுவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே எதுக்கடா வெயிட் பண்ணுன்னு கேட்டிங்களா, இதுக்கு தாங்க. ஓகே யாருக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்ஸ், பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், பாய்.